ட்ரெய்லரை வெளியிட வருகை தந்திருக்கும் இளம் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் அவர்களே, தம்பிராமே அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப நல்ல நண்பர். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு படம்னாலும் அண்ணே வந்து பண்ணுங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாரு. யாராக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுக்காக உடனே வந்து பண்ணி கொடுக்குற ஒரு நல்ல மனிதர். அவருடைய பையன் வாரிசு கண்டிப்பாக ஜெயிக்கணும், மீண்டும் நிறைய படங்களை இயக்கி பல படங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வருகின்ற வரவேற்கிறேன். சென்சாரில் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர் வந்திருக்காங்க. திருப்பி அதான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் சென்சாரில் போய் உட்காரும்போது மஞ்சளில் குளிச்ச பலிக்கு போட ஆறு மாதிரி போய் உட்காராதீங்க. இது உங்கள் படம், உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. தம்பி ராமையாவை நிறையா படங்கள் முன்னெல்லாம் நம்ம நைட்டு வடிவேலோட சீன் பார்த்தா அந்த சீன்லேயும் இருப்பார், தனியாகவும் இருப்பார். ரொம்ப தம்பி ராமையோட வளர்ச்சி வந்து இன்றைக்கு நல்ல ரெக்கக்னிஷன். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான். ஒரு டைலாக் அரை டைலாக் எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர் தான். அதைத்தான் ஃபஸ்ட்டு அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமாவில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு உமாபதி பொறுத்த வரைக்கும். சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் 1ல் இருக்கார். காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சினிமாவில் எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் மட்டும் இருந்து வந்ததில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஏதாவது மேடைனாலே குட்டி கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சார். என்கிட்ட ஒரு 3 மாடு இருக்குது, அந்த மாட்டோட வாழை மாத்திரம் நீ பிடிச்சிட்டா எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டாரான். ஒருத்தன் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்தோன்னே விட்டுட்டான் வாழை. இது வேணாம், அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது, அதுவும் கொம்பு எல்லாம் வச்சு ஆக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான். 3வது மாடு ஒரு மாதிரி சோனியா கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது. இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாலே இல்லை. ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது, வாலே இல்லாத மாட்டு எப்படி. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது அதை பயன்படுத்திக்கலைன்னா அப்புறம் யாரையும் குறை சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். பிடி செல்வகுமார் இன்னைக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார். இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்திகேயன் காதில் அது விழாட்டா கூட விழுந்துருச்சா? இளைய சூப்பர் ஸ்டார் அதானே சொன்னீங்க? அவர் தான் சொன்னார். இது நான் இந்த பாலிடிக்ஸில் வரல. ஆனாலும் இதை ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்றும் தப்பாக இருக்க மாட்டார். பிகாஸ் அவர் இதை பற்றி ரஜினியை பற்றி பேசுகிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர ரஜினி ரொம்ப பேசுகிறவரே கிடையாது. ஏன்னா எனக்கு ரஜினியை ஒரு 40 வருஷமாக பழக்கம். அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அதனால உடனே அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க, வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் அவரை கேட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி 8 படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. போன வாரம் 9 படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் வராத கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் வராத சீன், இத்தனையே சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும், இல்லைன்னா வராது. ஒரு படத்துக்கு 40 நாள் கால் ஷீட்னா 40 நாள் ஷூட்டிங் அவ்வளோதான் நடக்கும். 9 மணிக்கு ஷூட்டிங்னா கேஎஸ் ரவிக்குமார் ஷூட்டிங்கில் 9 மணிக்கு கேமரா ஆன் ஆகிடும். அது ஹீரோ இருக்காரோ இல்லையோ 9 மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தரை வச்சு எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ்அப் எடுத்துப்பார். சிஸ்டம், அந்த சிஸ்டம் இல்லாத போது, பட்ஜெட் இல்லாத பொழுது நினைச்சதெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட இன்னைக்கு வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு, திட்டமிடல்,
அதெல்லாம் தான் ஒருத்தர் மேலே கொண்டுறது. அதை நாம் கற்றுக்கணும். உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆகவே வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்கங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவங்க ஆளுக்கு ஒரு படம் கொடுத்தாலே நான் பொழைச்சிக்குவேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதே தான் உமாவுக்கும் சொல்கிறேன். உமா, கொஞ்சம் கரெக்ட் பண்ண எல்லாரையும். தம்பி ராமையா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நடிகர், இயக்குனர், பல்முகம் கொண்டவர். எப்படி சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்டத்தில் இப்படி லேசாக வந்து சுயம்புவாக வந்து நின்னாரோ அதே மாதிரி தான் தம்பி ராமையாங்கிறது ஒரு சின்ன டோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. உமா, உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீ வெகு சீக்கிரம் நுழைவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க, இன்னமும் பண்ணுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. செகண்டு, சிவகார்த்திகேயன் அண்ணா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அவர் வந்த விதம் வேறு. எங்கே போனாலும் அவர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஸ்டாண்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஜோடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு வர்றாரு. தினேஷ் மாஸ்டரும் பாபாஸ்கர் மாஸ்டரும் சொல்லுவாங்க அடிக்கடி, டான்ஸ் நல்லா ஆடுற குட்டி, ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு. எனக்கு புரியல என்ன ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுன்னு. அப்படி தான் ஒரு நாள் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஓ மேலே ஒரு கண்ணு சாங் போயிட்டு இருந்தது. அக்காவோட பாப்பா 2.5 வயசு தான். அவர் ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி பண்ணுவார். அதுக்கு அந்த பாப்பா வெக்கப்பட்டு என்னைய பார்க்குது. ஸோ அந்த அளவுக்கு அதுதான் ஆடியன்ஸ் கனெக்ட் போல. அப்போ அதுக்கப்புறம் தான் அது நான் முன்னாடி என்ன வாய் ஊன்னு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. ஓ அதுதான் எனர்ஜி ஆடுறாங்கன்னு நினச்சினா, பட் இதுதான் வேற போல அப்படின்னு. ஃபஸ்ட்டு மேஜர் திங், ஆனால் என் டெபியூக்கும் அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி இது எல்லாமே பாசிபிள் ஆகிறதுக்கு பேஸாக இருக்கிற என்னோட ஓனர், என்னோட மேனுஃபேக்சரர், மை அப்பா அண்ட் மை ஃப்ரெண்ட், அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே அவருக்காக தான் வந்திருக்கீங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் வித் ஆல் மை ஹார்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. யாராச்சும் மென்ஷன் பண்ண மறந்துன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வெயிட் பண்ணியிருந்து கடைசியாக கூப்பிட்டேன்னு பெரிய வைரமுத்து மாதிரி ஏதோ பேச போகிறான்னு நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் முதல்ல அவர் சிரிப்பு தான் வெளியில் கேட்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசும்போது கூட அந்த அவர் பேசும்போது அவருடைய இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. மெட்ராஸா பராக்கு கிராக்கெல்லாம் பேசினார். ஸோ அந்த இன்னசென்ஸ் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் எப்பவுமே. அது இன்னசென்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அது ஓப்பனாக பேசுறது, ஓப்பன் ஹார்ட்டட். அந்த ஓப்பன் ஹார்ட்டட் வில் மேக் யூ சம்படி ரியலி. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், விற்பனர்கள், கீழே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வேலைக்காரன் படம் வந்து இறைவன் ஆசீர்வாதத்தோடு ஒரு மன நிறைவோடு இந்த வருடத்தினுடைய ஒரு பரபரப்பான ஒரு படத்தில் நடித்தோம். அதை படம் பார்த்துக்கலாமே அப்படின்ற அளவுக்கு சமீபத்தில் சில படங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவர் மன நிறைவாக ஒரு ஆத்மார்த்த இளைஞனோடு பயணம் போன அந்த திருப்தியோடு. ஆனால் அதனால் மீடியாக்கள்கிட்ட மேலே உட்கார்ந்துருக்கிறவங்கள்ட்ட பேசிடுவேன். வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை வந்தால் அவருக்கு பிடிக்காதவர்கள் கூட இந்த காட்சி மாற்றி பார்க்க மாட்டார்கள். அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் வைகை புயல். அதே போல் இந்த சமீபத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்க்ரீனில் வர்றாரு அப்படின்னா குழந்தைங்க மாற்றாது. அவ்வளோ பெரிய சக்தியை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அகம்தான் காரணம். இங்கே இருக்க நீங்கள் மறைக்க முடியாது. ஸோ நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. இது யதார்த்தம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் மகனுக்கு வந்து இப்படி ஒரு அன்பை இந்த விழாவை சிறப்பித்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் நன்றி நிறைய எப்பொழுதுமே நன்றி இருக்கு. மறுபடி இந்த படம் பத்திரிகை, இணையதளம், தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கு உங்களோட பிள்ளை பார்த்துங்க. தவறு இருந்தால் தட்டு சொல்லுங்கள். ஆமாம், தகுதி இருந்தால் வாழ்த்துங்க. அதான் விஷயம் நான் சொல்லுவேன். This video is sponsored by Born Genius Notebooks.